வணக்கம். இன்னைக்கு 11வது நாள் திருப்பாவையும் திவ்ய தேசமும். அதில் உங்களை 11வது பாசுரத்துக்கு கூட்டிட்டு போகிறேன். அதோட என்ன திவ்ய தேசம்ங்கிறதையும் நம்ம இந்த பாசுரத்து வழியாக சேவிக்கலாம். கத்து கரவை கணங்கள் பல கறந்து செத்தார் திரளழிய சென்னு சிறுச்செய்யும் குத்தமொன் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எத்து குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இதான் பாசுரம். இன்னைக்கு யாரை எழுப்புறா என்னன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். வரிசையா ஒவ்வொரு இவாளா எழுப்பின்னு இருக்கா இல்லையா. இது இப்ப நம்ம 3வது காட்சி மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 5 ஒரு அவதாரிகை மாதிரி, முதல் 5 பாசுரம். 6ல இருந்து 10 அடுத்த இது. இப்போ அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜா வர்ற மாதிரி இது. இப்போ இது பண்ண போற தோழி எப்படின்னா, நல்ல செல்வந்த நல்ல செல்வ செழிப்பு மிக்க கோபாலர் ஆயரோட பொண்ணுன்னு சொல்ல போறான். இவாக்கிட்ட எப்படின்னா, நந்தகோபர்கிட்ட இருக்கிற அளவு அவ்வளவு பசுமாடு கண்ணெல்லாம் இருக்கான். ஒவ்வொருத்தரோட செல்வ இதை எப்படி இது பண்ணுவான்னா, அவள்கிட்ட என்ன நிலம் இருக்கு, பணம் அப்படிலாம் பார்ப்பா இல்லையா, தங்கம்னு. ஆயர்கள் எல்லாம் இடைக்குளத்து வாளுக்கு என்ன செல்வம்னா, அவள்கிட்ட இருக்கிற கறவையில பசுமாடு, அப்புறம் எரும மாடு எல்லாமே சேர்ந்து எவ்வளவு மாடு இருக்குங்கிறத பார்த்துதான் அவளோட செல்வத்தையே அவ கணக்கு போடுவான். அப்படி இருக்கும்போது கத்து கறவை கணங்கள் பல கறந்துன்னு சொல்றான். கத்துன்னா என்ன இதுல சொல்றான்னா, கண்ணுக்குட்டி சின்ன இது. கறவைன்னா கொஞ்சம் வயசான மாடு. கணங்கள் அது எப்படின்னா, பொதுவா பசுமாடு எத்தனை இருக்குங்கிறது என்றதே 1 2 3ன்னு எண்ணுவோம், அதுவே கஷ்டம். இவாள்கிட்ட எப்படி இருக்கான்னா, கத்து கண்ணுக்குட்டியோட கூடிய இளைய பால் கொடுக்கக்கூடிய பசுமாடு இருக்கு, கறவை மாடு இருக்கு. ஆனா அந்த கறவை மாடே இப்படின்னா வயசானதுன்னு சொல்றா இல்லையா. ஆனா கிருஷ்ணர் பார்த்து பார்த்து தடவி கொடுத்து வளர்ற மாடுனால கறவை மாடு எல்லாமே கண்ணு கொடுக்கற பால், கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிற நிலையிலேயே இருக்கான். எதுவுமே அங்க வயசால. சோ இதுல இருந்து என்ன இதுன்னா, நம்ம கிருஷ்ணரை வழிபட்டு கிருஷ்ணானுபவத்துல இருந்தோம்னா நமக்கும் வயசுங்கிறது வெறும் நம்பர்ல மட்டும்தான் இருக்கும், வயசுங்கிறதே ஆகாதுங்கிற மாதிரி சொல்றோம். ஏன்னா எல்லா மாடும் அங்க பால் கறந்துட்டு இருக்கான். இவர் என்ன பண்றாருன்னா, பல கறந்துன்னு சொல்றா இல்லையா. இந்த ஆயர் எப்படிப்பட்டவர்னா, நல்ல வர்ணாசிரம தர்மத்துல சரியா இருக்கிறவர், தன்னோட தொழில சரியா பண்றார். பெருமாளே என்ன சொல்லியிருக்கார், உன்னோட என்ன உன்னோட குல தொழிலோ, உன் தொழில் நீ எது பண்றியோ அதை அதோட பலனை பெருமாளுக்கு அர்ப்பிச்சுட்டு அதையே ஒரு பூஜையா நீ பண்ணினாலே ரொம்ப நல்லதுன்றது. அது மாதிரி இவர் இது பண்றாரு. தான் தேவைக்கு மட்டும் பாலை எடுத்துக்கிற ஆயர் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏன்னா கண்ணுக்குட்டி கொடுக்காத பாலை நம்ம சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் அது வாய் வச்சதுக்கு அப்புறம் தான் பாலை கறப்பா. இவர் என்ன பண்ணுவாருன்னா, தான் தேவைக்கு எல்லாருக்கும் பாலை கறந்துட்டாலும் அது மடியில மாடு இருக்கு இல்லையா, அது மடியில பால் கறந்து அது கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா இதையும் அவரே கறந்துட்டாரு. அதுவும் எப்படி, நிறைய பேரை கூப்பிட்டு ஹெல்ப் எல்லாம் கிடையாது. அந்த ஒரு இவரே இப்ப கூப்பிடுற ஆயர் பொண்ணோட அப்பாவே அவ்வளவு திறமையோட இருக்கிறவரும் அப்படி பாலை கறக்கிறவர்னு சொல்றான். அப்புறம் செத்தார் திரழழிய சென்னு செய்யும். அதாவது என்னன்னா, கோபர்கள்லாம் என்னன்னா ரொம்ப கோவப்பட மாட்டா, பசுமாடுகளோட பழகிறதுனால ரொம்ப சாந்த சுரூபம். அவளுக்குன்னு எதிரின்னு பார்த்தா யாருமே கிடையாது மோஸ்ட்லி. ஆனா இவர் எப்படின்னா, பால் கறக்கிறதுல மட்டும் இல்ல, நல்ல வீரத்திலையும் சிறந்தவரும். இவருக்கு எதிரி யாரு இந்த கோகுலத்துக்கு எதிரியோ, கிருஷ்ணருக்கு யாரெல்லாம் எதிரியோ அவளை எல்லாம் தான் இவரும் எதிரியா நினைப்பார். அதனால என்ன பண்ணுவார்னா, தன்னோட இடத்துல இருந்து சில பேர் சொல்லுவா, என் இடத்துல எனக்கு பலம் அதிகம். அப்படி கிடையாதான், எதிரியோட இடத்துக்கே போய் இவர் அவளை அழிக்கிறவரும். அவ்வளவு சிறந்த நல்ல பலசாலி, பணத்துல எல்லாத்துலயும் சிறந்தவர். அப்புறம் குத்தமொன்னு இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடிய, அப்படிப்பட்ட எந்தவித குத்தமுமே இல்லாம அவருக்கு வீரமும் இருக்கு, செல்வமும் இருக்கு, எதுவுமே அவருக்கு குறையே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கோவலர்ங்கிறது என்னன்னா, பசுமாடுகளை மேய்க்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துருக்கலாம். கோவலர்த்தம் பொற்கொடியே, பொற்கொடின்னு யார சொல்றா, அந்த பொண்ணு. கொடி பொதுவா எப்படி படர்ந்திருக்கும், ஒரு கொழுக்கம்பு, ஒரு கம்பு வைப்பா, அதுலதான் இருக்கும் இல்லையா. இவ எப்படின்னா, கிருஷ்ணருங்கிற கம்பை பத்திண்டு படர்ற பொற்கொடியா இருக்கலாம். இதை என்னன்னா, ருக்மணி சத்யபாமா சொல்லுவோம் இல்லையா, ருக்மணி தேவியும் என்னன்னா, ருக்மங்கிற இது வார்த்தை தங்கங்கிற இது. அதனால தங்கத்துல செஞ்ச பொற்கொடி, அதை அப்படியே தமிழ்ல படுத்துற மாதிரி சொல்ற. கிருஷ்ணர் வந்தாதான் இவ நல்லா ஜீவிச்சுன்னு இருப்பா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. அப்புறம் புத்தர வல்குல் புனமையிலே போதராய், இதுக்கு எதுக்கு திடீர்னு இதை சொல்றா,
பாம்பு அப்படின்னு சொல்றான்னா, பாம்பு வந்து எப்படி இருக்கு, அதோட புத்து இருக்கு இல்லையா, புத்து கீழே போக போக அகலமா இருக்கும், மேல வந்து ஒடுக்கமா இருக்கும் இல்லையா. அது மாதிரி இவளோட இடை சிறுத்து தோல்லாம் நல்லா, ஏன்னா இவாளும் வந்து இந்த இது வெண்ணெய் கிடையாது அது இதெல்லாம் பண்றதுனால இவாளோட தோல் இதெல்லாமும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகா எடுப்பா இதுவா இருக்கு. இடை மட்டும் சிறுத்து வேலை செய்யற காரணமா அப்படி இருக்கு. அதுக்காக அதை வந்து உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் புனமயிலேன்னு எதுக்கு சொல்றேன்னா, மயில் வந்து எப்படி ஆண் மயில் வந்து பெண் மயிலுக்கு பார்த்து தோகையை விரிச்சு இது பண்ணும் இல்லையா, அது மாதிரி இவ தலைமுடி வந்து அவ்வளோ இதுவா மயில் தோகை விரிச்சு இருக்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கிற நல்ல அழகான பொண்ணேன்னு வந்து இவளை கூப்பிடா உள்ள இருக்கிற இவளை. அப்புறம் சுத்தத்து தொடிமான், உன்னோட இடத்துக்கு வந்து எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கிறவா எல்லாருமே என்னன்னா ஆத்ம பந்துக்கள், கிருஷ்ணனோட சம்பந்தத்தினால எல்லாருமே ஒருத்தருக்கு உறவினர். எல்லாரும் வந்து உன் வீட்டுக்கு வந்துட்டோம், எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து. அந்த முத்தம் எப்படிப்பட்டதான்னா, முத்தம்னா வந்து எப்படின்னா முன்னாடி ஒரு இடம் நடுவுல பின்பக்கம் அப்படிலாம் அந்த காலத்துல கட்டிருப்பா. முத்தத்துல வந்து மழை ஜலம் எல்லாம் வரும், நல்ல இதுவா இருக்கும். அந்த முத்தம் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான இடமா. எப்பவாவது விளையாடணும் ஏதாவது பண்ணணும்னா கிருஷ்ணர் வந்து அந்த இடத்த தான் வந்து தேர்ந்தெடுப்பதாம். அதனால அந்த இடமே ரொம்ப ஸ்பெஷல். நாங்க என்ன பண்றோம், எல்லாருமா சேர்ந்து உன்னோட முத்தத்துல வந்து நின்று முகிழ்வண்ணன் பேர் பாட. முகிழ்வண்ணன் யாரு, நீலமேக கண்ணன் இல்லையா, அவரோட இது மழை மேகம் போல கருத்த திரும்பினி இல்லையா, அவரை வந்து பேர் பாடுறோம். ஆனா இவ்வளவும் நாங்க பண்ணினாலும் சித்தாதே பேசாதே. நீ என்னன்னா சித்தாதேன்னா கொஞ்சம் கூட அசையல, அப்படியே இருந்த இடத்துலயே இருக்க, பேசுறது பதிலும் எங்களுக்கு சொல்லல. செல்வ பெண்டாட்டி நீ வந்து என்னன்னா, ஏற்கனவே இந்த ருக்மணி அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவ. அதனால வந்து நீ கிருஷ்ணருக்கு நீ மட்டும்தான் பிரியமானவளா இருக்கணும் அப்படின்னுட்டு நீ மட்டும் தனியா அனுபவிச்சுட்டே இருக்கியே, எங்களோட வரமாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்றா. எத்து குரங்கும் பொருளேலும் இப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் தனியா அனுபவிக்கிறதுல உனக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சிட போறது, நீ எங்களோட எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறான். இதுல வந்து இப்ப வந்து கேட்கலாம், இதுல எதுக்கு வந்து தேவையில்லாம வந்து மயில் அப்புறம் பாம்பெல்லாமும் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு. இப்போ மயில் வந்து எப்படின்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானதுன்னு சொல்லிடும். அதெல்லாம் வந்து எப்படின்னா பாம்பு எங்க இருக்கும், புத்துக்குள்ளதான் இருக்கும், அதான் அதோட இடம். அது மாதிரி மயிலும் வந்து காட்டுல தான் வந்து இருக்கும்னு சொல்லிடும். அது மாதிரி எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அதான் சிறப்பு. நீ வந்து எங்க பாகவத கோஷ்டியோட சேர்ந்து கிருஷ்ணரை அனுபவிக்கிறது தான் சிறப்பு. அப்படி இல்லாம நீ மட்டும் தனியா உள்ள உட்காந்து அனுபவிக்கிறது எப்படின்னா, இது சரணாலயம் ஜூ 2 இருக்கு இல்லையா, மிருக காட்சி சாலை. நீ மிருக காட்சி சாலையில போனோம்னா எல்லா விலங்கும் இருக்கும், அங்கேயும் நம்ம போய் வேடிக்கை பார்ப்போம். ஆனா அது வந்து எப்படின்னா அதோட இயற்கை சூழல் அது கிடையாது, அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் அப்படி இருந்து. ஆனா சரணாலயம் அப்படி இல்லை, அது எவ்வளவு நினைக்கிறதோ அது மாதிரி ஃப்ரீயா இருக்கும். அது மாதிரி நீ எங்களோட சேர்ந்து அனுபவிச்சேன்னா அது வந்து நல்ல இயற்கை சூழலோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பாம்பு வந்து என்னன்னா மற்றதெல்லாம் வந்து இணை வேற வேற இதோடலாம் சேருமா, ஆனா பாம்பு மட்டும் அப்படி கிடையாது, ஒரே ஒரு இணைன்னு நினைச்சா அதோட மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி நீ கிருஷ்ணரை மட்டும்தான் வந்து விரும்புவ அப்படிங்கிற அர்த்தத்திலேயே இங்க வந்து பாம்பையும் வந்து உதாரணமா சொல்லியிருக்கான். இப்போ இதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம். அடுத்து யாரை எழுப்புவான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்மளோட எபிசோட் என்ன, இது திவ்ய தேசம், திருப்பாவியும் திவ்ய தேசமும். இதுல எந்த திவ்ய தேசத்தை பத்தி நம்ம சொல்ல போறோம், எல்லாருமே மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருப்பேன். இதுல என்ன வந்திருக்கு நமக்கு லைன்ல, முத்தம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர் பாட. முகிழ்வண்ணன் யாரு, நீலமேக கண்ணன் இல்லையா. சோ யாரு, காளமேக பெருமாள். காளமேக பெருமாள் தான் வழித்துணை பெருமாள் எல்லாருக்கும். திருமோகூர். ஸோ திருமோகூர் திவ்ய தேசத்தை தான் ஆண்டாள் இந்த இதுல சொல்லிட்டு இருக்கா. அவர் வந்து எப்படின்னா திருமோகூர்ங்கிற பேர்லயே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இவ பார்க்கடல் கடைஞ்ச நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அப்ப பார்க்கடல் கடையும் போது என்ன பண்ணா, அந்த அமிர்தம் கிடைச்செடுத்து பெருமாள் வந்து ஆமையா வந்து இதை தாங்கினர், எல்லாமே அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி அவர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அமிர்தம் கிடைச்செடுத்து இவ தேவாசுரர்களும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறா, இந்த பங்கிடுறதுக்கு 2 பேருக்கும். என்ன பண்ணன்னு தெரியல. உடனே வந்து என்ன பண்றான்னா, இவர் அப்படியே படுத்துட்டு இருக்கார். இந்த இடத்துல வந்து என்னன்னா கள்ள தூக்கமா, அந்த சயனத்துலதான் அவர் இருக்காருன்பா. அப்படி படுத்துட்டு இருக்காரு. அவளுக்கு தேவர்களுக்கு வந்து எழுப்புறதுக்கும் கஷ்டமா இருக்கு. என்னன்னு கூப்பிடா. அப்புறமா வந்து தாயார்கிட்ட சொல்றா, இப்படி எங்களுக்கு அமிர்தம் கிடைச்சும் பயன் இல்லாம இருக்கு, என்ன பண்ண அப்படின்னு. இவாளும் பார்த்து யோசிக்கிறதுக்குள்ள, சரி நாங்க எப்படியாவது பெருமாள்கிட்ட சொல்றோம்னு சொல்றதுக்குள்ள என்னன்னா பெருமாளுக்கே தெரிஞ்சு மோகினி அவதாரமா எடுத்து தேவர்களுக்கு வந்து அமிர்தத்தை பிரிச்சு கொடுத்துரு. ஸோ அது நடந்த நிகழ்ச்சியோட இதுதான் வந்து இந்த இடம். அதுக்குதான் வந்து மோகூர்னு பேரு. மோகனபுரி, மோகன கஷேத்திரம் எல்லாமே இதுக்கு வந்து பேரு. இப்போ பெருமாள் வந்து மோகினியா வந்து அவளுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டார் இல்லையா.
மூலவர் வந்து காளமேக பெருமாள், தாயார் மோகனவள்ளி தாயார். உற்சவர் வந்து ஆப்தன். ஆப்தன்னா என்னன்னா ஃப்ரெண்டு, நமக்கு வந்து எல்லா ஆபத்து காலத்திலையும் உதவி பண்றவர். எங்கேயா ஊருக்கு போகணும் ஏதாவதுன்னா கூட ஆற்றுல பெரியவாள்லாம் இருந்தா சொல்லுவா, அவரை காளமேக பெருமாளை கூப்பிட்டுக்கோ, அவர் உனக்கு வழித்துணையா வருவார். இவருக்கு பேரே வழித்துணை பெருமாள்னே சொல்லுவா. அதனால இவரோட இதுன்னு சொல்லி இவர் கூடவே வருவார்னு ஐதீகம். இப்போ ஆப்தன்னு சொல்லிட்டேன் இல்லையா. தாயார் இவர் மோகினி அவதாரம் எடுத்ததுனால அதை மதிக்கிற விதமா தாயார் வந்து என்னன்னா படித்தாண்டா பத்தினி, மோகனவள்ளி தாயார் சன்னதிக்குள்ளேயே இருப்பா. ஆண்டாள் தான் வந்து உற்சவத்துல எல்லாத்துலயும் புறப்பாடு ஆண்டாள் தான். அந்த பங்குனி உத்திர தண்ணிக்கு மட்டும்தான் தாயாரோட சேர்த்து 3 மணி நேரம் ஆகுது. 3 மணி நேரம் பெருமாள்னே சொல்லுவா. அது மாதிரி அங்க நடக்கிற நிகழ்ச்சி. அப்புறம் இவருக்கு வந்து அந்த படுத்துட்டு இருந்த கோலத்துல வந்து அப்படி எழுந்து வந்தார் இல்லையா, அதனால சயன பிரார்த்தனை பெருமாள்னு இவரை வந்து சொல்றா. மோகினி அவதாரம் சிறப்பிக்கிறதுக்காக தான் இந்த ஊர். இந்த ஸ்தல விருட்சம் வந்து வில்வம் வரும். வில்வ இலையால வந்து மோகனவள்ளி தாயாருக்கும் வந்து அர்ச்சனை எல்லாம் பண்றா. இது இங்க எல்லாத்துக்குமே வந்து கல்யாண இது, குழந்தை இல்லை, எல்லா பிரார்த்தனையும், ஒரு செயல் வெற்றி பெறணும் எதுனாலும் வந்து இங்க போன எப்படி அசுரர்களுக்கு இவர் வந்து பங்கிட்டு கொடுத்து நல்ல வளத்தை கொடுத்தாரோ அது மாதிரி பகைவர் பலம், பகைவர் பத்தி பயம் எது இருந்தாலும் இங்க வந்தோம்னா நமக்கு சரியாயிடும்ங்கிற. அப்புறம் இங்க வந்து சக்கரத்தாழ்வார் ரொம்ப ஃபேமஸ். அப்படியே சக்கரத்தாழ்வார்னு பார்த்தா எந்த போட்டோ பார்த்தாலும் இந்த திருமோகூர் சக்கரத்தாழ்வாரோட போட்டோ தான் இதுல வர்ற அளவு அவ்வளோ ஃபேமஸ். அவர்கிட்ட வேண்டினாலும் இதுவா இருக்கு. அது மாதிரி இந்த கோவில்ல வந்து இவா மன்மதன் ரதிக்கு வந்து அந்த கோவில் இதுல வந்து அவளோட உருவமும் செதுக்கியிருக்கா. இந்த கல்யாணம் ஆகணும், இந்த அழகு நம்மளுக்கு வந்து ஏதாவது உடம்புல இருக்கிற குறையினால கல்யாணம் சரியா ஆகலை அப்படின்னு இருக்கிறவா வந்து என்ன பண்றா, இவா 2 பேருக்கும் வந்து சந்தனம் தடவி கல்கண்டு சக்கர பொங்கல் அது மாதிரி எல்லாம் பண்ணி வழிபடுறா. அப்புறம் இவர் வந்து மோட்சம் தரும் பெருமாள்னு இவருக்கு பேரு. காளமேக பெருமாள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. காளமேகம் எப்படி வந்து மழைய இது கடல்ல இருந்து நீர் எடுத்து மழையா பொழியுறதோ அது மாதிரி இவர் பெருமாள் என்ன பண்ணுவார்னா, நமக்கு மோட்சத்துக்கு போக ஜீவாத்மா போறதுன்னா அதுக்கு இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த வெப்பத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு மழையா அருள் புரிஞ்சு அவளை காப்பாத்துறாருன்னு சொல்லுவான். அதனால வந்து நம்ம முன்னோர்கள் யாராவது ஆக்சிடென்ட்ல போயிட்டா, அது மாதிரி யாராவது பித்ருக்கள் இதுவானா கூட இங்க வந்து வேண்டிக்கிறா. இங்க வந்து அந்த என்னமோ மோட்ச தீபம்னு ஒண்ணு வந்து ஃபேமஸா சொல்றேன். அரிசி மாவுல தீபம் ஏற்றி எத்தனை அந்த 1, 3, 5 அது மாதிரி எண்ணிக்கையில வந்து ஏத்துறதும் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கா. இவர் தான் வந்து எல்லாத்துக்குமே வழித்துணை பெருமாள். வழியில வர்ற தடங்களையும் இவர் தான் தீர்த்து வைப்பார், மேல மோட்சத்துக்கு போறதுக்கும் இவர் தான். அதனால இவரோட பேர்லயே மோட்சம் தரும் பெருமாள்னு வந்து சொல்லியிருக்கா. நம்மாழ்வார் எல்லாம் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. கண்டிப்பா ஒரு முறை நம்ம எல்லாரும் காளமேக பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துருவோம். அவர் நம்ம கூடவே வழித்துணை எப்பவும் வந்து நமக்கு உதவி பண்ணு. நாளைக்கு என்ன பாசுரம், என்ன திவ்ய தேசம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.